ஓய்வூதியர்கள் வீட்டிலிருந்தே உயிர்வாழ் சான்று பெறலாம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் மெயின் சிலபஸில் பேப்பர் 2ல வெல்ஃபேர் ஸ்கீம்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜீவன் பிரம்மன் அப்படின்றது வந்து டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட். அதாவது ஓய்வூதியக்காரர்கள் வந்து அந்த ஓய்வூதியத்தை பெறுவதற்காக ஒரு சர்டிஃபிகேட்டை வந்து கவர்மெண்ட் கிட்ட, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு கரெக்டாக அந்த ரிட்டையர்டு அதாவது பென்ஷன் வந்து வரும். ஸோ அதற்காக அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வருடம் ஒரு சர்டிஃபிகேட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக போய் அந்த ஏஜென்சி கிட்ட வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அதை ஈஸியாக கொண்டு வர்றதுக்காக இந்த ஜீவன் பிரம்மன் அப்படின்ற ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஜிட்டல் வழியாகவே டைரெக்டாகவே போகாமல் டிஜிட்டல்லே இந்த சர்டிஃபிகேட் என்ன பண்ணலான்னா பெற்றுக்கொள்ளலாம். ஸோ எந்த ஆண்டுலேருந்து இந்த திட்டமானது நடைமுறையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014. ஸோ இது இயர்லி ஒன்ஸ் வந்து இந்த சர்டிஃபிகேட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ அந்த பென்ஷன் வாங்குறவங்களுக்கும் அந்த பென்ஷன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஏஜென்சிக்கும் ஒரு ஸ்மூத் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சல் துறை மூலம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட்டை வந்து வாங்கலாம் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. இதன்படி ஓய்வூதியக்காரர்களின் வீட்டு வாசல்லே அந்த பயோமெட்ரிக் முறையை பயன்படுத்தியும் அதே மாதிரி முக அடையாளம் வைத்தும் இந்த டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் ஆனது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.